இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடி வளருதோ இல்லையோ கண்டிப்பாக ஹார்ட் ஃபெயிலியர்ஸ், கிட்னி ஃபெயிலியர், உங்களோட செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்படுறதுலேருந்து கண் பார்வை போகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு ஒரு டாக்டர் பேசின வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, நான் ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். நான் இப்படி இருந்த முடிய எப்படி நான் சர்ஜிக்கல் வேலை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா காட்டுறேன், செக் பண்ணிட்டு வாங்க, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மினாக்சிடைல் ஹேர் லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரை கேள்விப்படாத நபர்களே இருக்க மாட்டீங்க. நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், பல டாக்டர்ஸ் அவங்க இன்ஸ்டா பேஜில் சொல்கிறது மினாக்சிடைல் ஃபார் ஹேர் க்ரோத். ஆக்சுவலாக இதுக்கு சொல்கிற சைடு எஃபெக்ட்ஸ் உண்மையா பொய்யான்ற ஒரே வார்த்தையை சொல்லுன்னா உண்மை. அப்புறம் ஏன் டாக்டர்ஸ்லாம் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மினாக்சிடைல்லாம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன பிரீஃப் தரேன். இதை பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருந்தாலும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ மினாக்சிடைல் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு மினாக்சிடைல் டேப்லெட்டை யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் கிட்ட சைடு எஃபெக்டாக ஹேர் க்ரோத் ஆகிறத கவனிச்சிருக்காங்க. ஸோ ஹேர் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதை ட்ராபிக்கல் ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 36 இயர்ஸாக இருக்கிறது தான் இந்த மினாக்சிடைல். டாக்டர் அவரோட வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மையா அப்படின்றத நம்ம சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், இந்த மினாக்சிடைல் ஒரு 36 இயர்ஸாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் டெஸ்ட் கண்டினியூஸாக செக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டெஸ்டோட கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா இருந்துச்சுன்னா இது ஒரு எஃபெக்டிவான மெடிசன். அது ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணி அந்த முடியை உங்களுக்கு ஓவர் த பீரியட் அப்படியே வச்சிருக்கணும். அதுவும் அந்த ஒரு ஸ்மால் குரூப்ல எடுத்த டெஸ்ட் அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் வரல அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்டர்நெட்ல சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பொய்யான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மினாக்சிடைல் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு வாசோ டைலேட்டர். அப்படின்னா உங்க ஸ்கேல்ப்ல இது ஒர்க் ஆகாது. ஸ்கேல்ப் அடியில் இருக்கக்கூடிய வெசலை என்லார்ஜ் பண்றது மூலமா ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மெடிக்கேட்டட் டூல். இங்கே தான் நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் இன்சிஸ்ட் பண்ணுறது ஒரு மெடிக்கேட்டட். அப்போது ஒரு மெடிக்கேட்டட் ஆயில் மாதிரி. அப்போ நீங்கள் உன் ஃப்ரெண்டு சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொன்னார் அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் கிடையாது. ஸோ இதில் பற்றின டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எதனால ஹார்ட் அதிக ரேட் பம்ப் ஆகுது. இது ஒரு பிபி மெடிசன்ன்றதுனால இது நம்ம ஓரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதோட அடிப்படை ஒர்க்கிங். ஆனால் இந்த கேஸில் நம்ம இது ட்ராபிக்கலாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எப்படி இது உங்களுக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு மைக்ரோ நீடிலிங் பண்ணுறீங்க. மைக்ரோ நீடிலிங் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5% இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு எம்ஜியை வீடியோவில் சார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 mg உள்ள மெடிசனை இந்த 5% கூட 300 mg அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ இன்கேஸ் நீங்கள் டெர்மரால் யூஸ் பண்ணி இந்த மினாக்சிடைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஓப்பன் ஊண்ட்ல மூலமாக உங்கள் பிளட்ல அப்சர்வ் பண்ணுறது அதிக எம்ஜியாக இருக்கும். ஸோ அந்த டேப்லெட் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே நீங்களும் நோட்டீஸ் பண்ணுவீங்கன்றது தான் சார் சொல்ல வந்தது. அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், உங்கள் ஓரல் அப்ளிகேஷன்லாம் எதெல்லாம் தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி பண்ணுறீங்கன்னா இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் கையை தயவு செய்து சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க. சும்மா கையில் நினச்சிக்கிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதோ, அப்போதான் லிப் பாம் அப்ளை பண்ணுறதோ, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிளட்ல கிடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்பர் 2, எதனால கண் பார்வை போகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த அப்ளிகன்ட் நீங்கள் எடுத்து இந்த இடத்துல மட்டும் டெம்பிள் ரீஜன்ல மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓவர் த பீரியட் அது ஒழுவி இங்கே புருவத்துக்கிட்டேயோ கண்ணில் படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தால், நான் டெக்னிக்கலாக போக விரும்பல, இருந்தால் டெஃபினட்டா இது வாசோ டைலேட்டர் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்கள் ஐயை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சாருமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். சரி, இதெல்லாம் தாண்டி இது ஒரு செக்ஷுவல் லைஃபை எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் கூட இன்டிமென்சியில் இருக்கும்போது இன்கேஸ் ஆஃப் அவங்களோட ஓரல் ஆகையோ எப்படியாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா மேபி அது அஃபெக்ட் ஆகலாம். மேபி
அப்படின்றத தான் அவருமே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பாரு. பட் இதெல்லாமே பாதி வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த மெசேஜ் அனுப்பிச்சு இதை பயப்படுறது ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஷேர் பண்ணது. ஆனால் அவரோட எண்ட் ஆஃப் த வீடியோவில் இதை எப்படி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அந்த பாயிண்ட்டை எல்லாரும் விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமாகவும் இருந்தது. இது ஒரு மெடிசன் அப்படின்றத மட்டும் திரும்ப திரும்ப நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். இது நார்மல் ஹேர் ஆயில் மாதிரி சும்மா ஒரு நல்லெண்ணெய் எடுத்து தலையில தேய்க்கிறது கிடையாது. நீங்க ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா பேஷண்ட்னா மட்டும்தான் இதை நீங்க யூஸ் பண்ணணும். உங்க டாக்டர் அவரோட புரோட்டோகால்லுமே இதை கொடுக்கலாம். இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நிஜமாவே யூஸ் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டா அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். பட் நான் இங்க ஏன் இதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, இது ஒரு FDA அப்ரூவ்டு மெடிசன். FDA நார்மலா எல்லா மெடிசனையும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. 36 இயர்ஸா கோடான கோடி ஆட்கள் உலகத்துல இது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஸ்டடி பூர்வமா ப்ரூவ் பண்ணப்படலை. பட் சம் கேசஸ் மைக்ரண்ட் இருக்கும், ஃப்ளேக்ஸ் இருக்கும், இல்லைனா உங்க பிளட் விஷன் நான் சொன்னதுனால கூட வந்திருக்கலாமே தவிர்த்து இதை தாண்டி இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு எவிடன்ஸா இது வரைக்கும் எதுவும் சப்மிட் பண்ணப்படலை. மேலும் இதை தாக்கி வீடியோ போடுறவங்களை நான் என்ன நினைக்கிறேன், பர்சனல் சாய்ஸா நான் இங்க சொல்றேன். ஆக்சுவலா இது ஒரு ஜென்ரிக் மெடிசன். பிராண்ட் வைஸ் நம்ம போலனா கூட ஈஸியா எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்கக்கூடியது. அப்படின்னும்போது பேட்டன்ட் மெடிசன்ஸ் ஃபார் ஹேர் லாஸ் அப்படின்னு சில பிராண்ட்ஸ் பேர் சொல்ல விரும்பல, மேபி அவங்க இதை பத்தின ஒரு பயத்தை உண்டாக்குனாதான் அவங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகுமோ அப்படின்றதுக்காக இந்த வீடியோஸ் போடுறாங்களோ அப்படின்னு என்னோட பர்சனல் சாய்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மறந்துடாம சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் நான் சொல்றதுக்கு முன்னாடி சார் அவரோட வீடியோலுமே ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ மினாக்சிடைல் யூஸ் பண்ண வேண்டாமான்னு கேட்டா நிறுத்துங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஈவன் நவ் இன்னைக்கு கூட ஹேர் லாஸ்க்கு இருக்கிற ஒரு சேஃபான அண்ட் பெஸ்ட் மெடிசன் பாத்தீங்கன்னா மினாக்சிடில் நம்ம சொல்லலாம். அதே போலதான் நானும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன். இது நெசசரியான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. உங்களோட டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை பொறுத்தே தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா அப்படின்னு டயக்னைஸ் பண்ணப்பட்டீங்கன்னா அஃபோர்டபுளான ஒரே ஹேர் க்ரோத் சீரம் இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதை நான் எப்படி அப்ளை பண்ணணும், இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக 2 வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதோட கார்டு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். முக்கியமா இன்னும் இதை குழப்பம் எனக்கு அதிகமா இருக்கு, என் கூட நீங்க 1-on-1 கால் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆப்ஷன் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்க. அங்கிருந்து நம்ம கொண்டு போகலாம். ஹோப் இந்த வீடியோல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே போல நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது அன்டில் பை ஃப்ரம் யுகா. தேங்க்யூ ரோஜன். ஒரு சேவிங்ஸை பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபேமிலியில ஏர்னிங் பர்சன் இல்லாத போது தான் தெரியும். அந்த மாதிரி என் லைஃப்ல அப்டக்கல் வரும்பொழுது என் கூட ஹெல்ப்பாக இருந்த ஐஎன்ஜியாக இருக்கட்டும், எக்ஸைடாக இருக்கட்டும், இப்போ இந்த பேங்கோட மர்ஜர் பண்ண HDFCயாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க இதை உதாசீனப்படுத்திடாதீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சமாவது ஒரு அவேர்னஸ் எடுத்துட்டு வாங்க. மேலும் இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் IRDI எக்ஸாமினேஷன் முடிச்சு ஒரு அட்வைசராக இருந்துட்டு இருந்தேன். ஸோ இதை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லலாமே அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. ஏதாவது இன்சூரன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் சொல்லி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக கைட் பண்ணுறேன்.